கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனத்தை நாம் எடுத்து இந்த நாளிலே நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. சங்கீதம் 103 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆங்கிலத்தில் ஃபர்கெட் நாட் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்கு. அப்போ இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் நம் உபகாரி. கர்த்தர் நம் பரிகாரின்னு தான் நம்ம சொல்லுவோம்ல. இது கர்த்தர் நம் உபகாரி, த லார்ட் அவர் பெனிஃபேக்டர். கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீங்க. புதிய மாதத்தை எங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் உண்டு பண்ணின ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. அப்பா, நீர் எங்களுடைய உபகாரியாய் ஆண்டவரே, நீர் அநேக உபகாரங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்றீங்க. இது கட்டளையாக கர்த்தாவே, இந்த இடத்துல அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து ஆண்டவரே கட்டளை கொடுக்கிறதான, ஆலோசனை சொல்லுகிறதான, உணர்த்துகிறதான ஒரு வசனமாய் காணப்படுகிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். உபகாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல அர்த்தம். உபகாரின்னா உபகாரினா நன்மை செய்பவர் என்று அர்த்தம். உதவி செய்கிறவர், நன்மை செய்கிறவர். உலக பார்வையிலே உபகாரம் என்று நம்புவது பார்த்தீங்கன்னா வேறு. ஆனால் தேவன் நம் உபகாரி என்கிறதான காரியம் வேறு. உதவிதான், அதனுடைய பேர் உதவிதான். ஆனால் உலக பார்வையில உலக ஜனங்களிடத்திலிருந்து அல்லது தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் பெறுகிறதான உபகாரம் என்கிறதான பார்வை வேற. ஆனால் கர்த்தர் நம் உபகாரி அப்படின்றது வேறு. இப்போ உலக பார்வையை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன், அல்லது வேத பகுதி ஒன்றை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் இருக்கிற வசனங்களை பாருங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர்களை நோக்கி, கேட்கிறவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க. மாத்திரமல்ல, தன்னையே உதாரணமாக வைக்கிறார். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனை போல செயல்படுகிறதை சுட்டி காண்பித்து அவர் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, புறஜாதிகளில் எப்படி சாதாரணமா எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரம் பண்ணுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா உபகாரிகள் எனப்படுகிறார்களாம். இப்ப ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரம் பண்ணுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம உலக பார்வை எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, அவர்கள் எதற்காக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஆளுகையை கொடுத்திருக்கிறார்? சாதாரணமாக அவர்கள் மற்றவர்களுக்கு சர்வ் தானே. ஆக்சுவலா இப்போ தலைவன் அப்படின்னு சொன்னாலே அவன் என்ன பண்ணணும்? சர்வ் பண்றதுக்காக தான் தலைவன் ஆண்டவர் பண்ணாரு, ஏற்படுத்தினார். அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனுடைய நோக்கமும் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எளிதாக மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? உபகாரத்தை செய்ய முடியும். ஆனால் இவர்கள் எப்படி அதை நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தான் செய்கிறதான அந்த உபகாரத்துக்கான அந்த மகிமையை தாங்க எடுத்துக்கொண்டு, இது அவர்கள் மேல விழுந்ததான கடமை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். அப்ப நார்மலாக செய்ய வேண்டியதான ஒரு காரியம் அது உபகாரமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவரை சுட்டி காண்பித்து, என்னுடைய பிள்ளைகள் உடைய மத்தியில இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க? ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். வித்தியாசமா இருக்குல்ல? ஏன் அப்படின்னு சொன்னா, எளிதான உதவிகளை யாரிடத்துல பெற முடியும்? அதிகாரம் உள்ளவர்களிடத்துல, ஆளுகை செய்கிறவர்களிடத்துல, ஐஸ்வர்யவான்களிடத்துல, அந்த காரியத்தை எளிதாக செய்யக்கூடியவர்களிடத்துல தான் அந்த உபகாரத்தை நம்ம பெற முடியும். ஆனா அவர்களுக்கு ஒரு டீச்சிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் உன்னுடைய கடமை,
உன்னை நான் இந்த நிலையில வைத்திருக்கிறதுக்கான காரணமே நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை தலைவனாக வைத்திருக்கிறது, உன்னை ராஜாவா வைத்திருக்கிறது, உனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறது, உனக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னையே முன்னிறுத்தி ஆண்டவர் பேச. இதுதான் உலக பார்வையாய் காணப்படுது. அப்போ உலக பார்வையில உபகாரம் செய்வதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். பல காரணங்கள் நம்ம செய்கிறோம் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் காணப்படலாம். பிறன் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். சிலரை பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய நான் விரும்ப மாட்டோம். இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மனிதர்களை அல்லது தேவ பிள்ளைகளை சிறுமைப்படுத்துவதற்காக அதை நான் சொல்லலை. மனிதர்களுடைய அந்த தன்மையே எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்வோம். சிலரை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, சிலரை பார்த்தாலே பிடிக்கும். இது உண்மை தானே? இது நம்ம இல்லைன்னா அப்படி சொல்லக்கூடாது, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினா பழகினா அதுக்கப்புறம் நம்ம நினைத்தது தவறு என்று சொல்லி நம்ம மாற்றிக்கொள்வது உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று தேவனுக்கு பயந்து, அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து, அல்லது இறக்கப்பட்டு, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். பட் ஏதோ ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நல்லவர்களாக இருந்தால் நம்ம உதவி செய்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இரக்க சுபாவமாக இருக்கலாம், நம்ம இடத்துல அதிகமாக இருக்கிறதாய் காணப்படலாம், அல்லது கர்த்தர் இதை விரும்புகிறார் என்பதற்காக செய்யலாம். ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொல்லாதவர்களாய் காணப்பட்டோம்னா, கொஞ்சம் பொல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் கூட நம்ம ஏதாவது உபகாரம் மற்றவர்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பலனை எதிர்பார்த்து செய்கிறதும் உண்டு. அப்படித்தானே? நம்ம கொஞ்சம் அப்படியே அலசி பார்க்கணும். நம்மளை நம்ம ரொம்ப ஓவராக நம்மளை குறித்து நம்ம பெரிய பயங்கர உபகாரி அப்படிலாம் நம்ம திங்க் பண்ண வேண்டாம். மனித இயல்புக்கு வருவோம். ஒரு சின்ன மீனை போட்டால் ஒரு பெரிய மீன் கிடைக்கும், இவர்னால நாளைக்கு இந்த பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு மனிதர்கள் உதவி செய்கிறதற்கு பல காரணங்கள் காணப்படுவது பார்த்திங்கன்னா உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது. பலனை எதிர்பார்த்து நன்மை செய்கிறது அது நம்முடைய தன்மையாய் காணப்படுது. சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 5:45 பலனை எதிர்பார்க்காம நன்மை செய்யும் தன்மை என்பது பார்த்தீங்கன்னா யாருடையது? கர்த்தருடையது. அதனால தான் இதுக்கு தலைப்பு என்ன வைத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம் உபகாரி. அப்போ பலனையே எதிர்பார்க்காதபடிக்கு மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறது அப்படின்றது கர்த்தருடைய தன்மையாய் காணப்படுது. கர்த்தர் மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:45 எப்படி நீங்க பார்ப்பீங்க, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இது கர்த்தருடைய தன்மை. நம்முடைய தன்மை குறித்து பார்த்தோம். அது மாதிரி கர்த்தருடைய தன்மைகளில இதுவும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிரதிபலனை பார்க்காம இவனிடத்திலிருந்து இது எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட பார்க்காம உதவி செய்கிறவர். சூரியன் அவருடைய தான். அந்த சூரியனை பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை எல்லார் மேலேயும் அவர் என்ன பண்றாரு, அதிகாலையில உதிக்க செய்கிறார். மழை பெய்ய பண்ண வேண்டுமானால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மழை நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய தன்மையா இருக்கு. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளானால், பிதாவின் புத்திரர்களானால் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடினோம் இல்லையா, நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, பாடலை விடுங்க, வசனத்தில் கூட நீங்க இப்படி பார்ப்பீங்க. ஏன்னா உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள் எதற்காக ஆண்டவர் சொல்லணும்? சத்துருக்களை சிநேகியுங்கள் ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம நார்மலா சத்துருக்களை சிநேகிக்கிற ஸ்பாவம் மனிதர்களுக்கு கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, சத்துருக்களை சங்கரிக்கிற ஸ்பாவம் தான் மனிதர்களுக்கு காணப்படும். ஆனால் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்றது ஜஸ்ட் ஆப்போசிட்டான, நம்முடைய ஸ்பாவத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை. அப்ப அவருடைய பிள்ளைகளான பின்பு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சத்துருக்களை நீ என்ன பண்ணணும், சிநேகிக்க வேண்டும் என்று சொல்றார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, அவரை போல அவருடைய தன்மைகளை பாத்தீங்கன்னா அறிந்து
நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அந்த ஸ்பாவத்தை நாம உள்வாங்கி நம்ம முயற்சி பண்ணா தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் இந்த உலகத்துல அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களிடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் பிதாவினிடத்தில் புத்திர சுவிகாரத்தை பெற்ற பின்பு நம்மால் பிறனுக்கு உபகாரம் செய்யக்கூடுமானால் உபகாரம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு நியமிக்கப்பட்டதான தேவ நியதிகளிலே ஒன்று. தேவன் பாத்தீங்கன்னா நியதிகளை நியமித்திருக்காருல, என்னுடைய பிள்ளை ஆயாச்சு, இனிமேல் பாத்தீங்கன்னா இப்படி முன்னாடி ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். அவருடைய பிள்ளை ஆன பின்பு அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான அல்லது நியமித்திருக்கிற காரியங்களில இதுவும் உண்டு. என்ன அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகளான பின்பு பிறனுக்கு உபகாரம் செய்ய கூடுமானால் அந்த இடத்துல நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டும் என்கிறதான நியதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு 4:17 எப்படி வாசிக்கிறோம்? யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா அறிந்தவனாய் காணப்பட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும்? நிச்சயமாக அந்த காரியத்தை செய்யணும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய மனசாட்சி அவனுக்கு விரோதமாக பேசும். அது எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு சப்போர்ட் பண்ணி நமக்குள் காணப்படுகிற மனசாட்சி தான் ஆனால் நம்மளை எதிர்த்து என்ன பண்ணும்? அது நிற்கிறதாய் காணப்படும். அப்படினால் கர்த்தர் ரொம்ப அழகா அந்த காரியத்தை அவருடைய பிள்ளையா மாறின பின்பு உபகாரம் செய்ய முடியுமானால், உதவி செய்ய முடியுமானால் நம்ம நிச்சயமாக உதவி செய்ய வேண்டிய இடத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம உபகாரியினுடைய பிள்ளைங்க, அது அவருடைய நேச்சர். அப்போ அந்த நேச்சர் நமக்குள்ள வர வேண்டும், அல்லது நம்ம அதை என்ன பண்ணணும்? தேவன்ட்டு வாங்கணும், கடன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, மனிதர்கள் உபகாரிகள் என்பதற்கும் கர்த்தர் உபகாரி என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உபகாரி என்பதனுடைய குறிப்பான பொருள் ஆரம்பத்தில் நான் கேட்கும்போது சொன்னீங்க உதவி செய்பவர், நன்மை செய்பவர் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப குறிப்பான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பிறனுக்கு நன்மை செய்பவர் என்று அர்த்தம். உபகாரி அப்படின்னு சொன்னால் என்ன? டிக்ஷனரியில் தேடினீங்க, அகராதியில் தேடினீங்கன்னா பிறனுக்கு, மற்றவனுக்கு உதவி செய்பவர் என்று சொல்லி அர்த்தம் உபகாரி என்று சொன்னார். இப்போ லூக்கா 10:27 நீங்க ஆண்டவர் ஒரு உவமை அல்லது ஒரு கதை, ஒரு கதையின் மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது உண்மையாக நடந்த சம்பவத்தை வைத்து ஆண்டவர் பேசினாரா அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி அதன் மூலமாக கற்றுக் கொடுத்தாரா நமக்கு தெரியாது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் பார்த்தீங்கன்னா பிரதியுத்தரமாக ஆண்டவர்கிட்ட பேசுறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு என்ன பண்றான்? அவன் ஆன்சர் பண்றான் ஆண்டவருக்கு. அப்ப அவர் அவனை நோக்கினவன் நிதானமாய் உத்தரவு அர்த்தம் பண்ண. இந்த இடத்துல நிதானமான கரெக்டா யோசித்து கரெக்டா சொல்லியிருக்கிற நீ அப்படி சொல்றாரு. அப்படியே செய், அப்போது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக அப்போதான் அது சொல்றாரு. இது நீங்க ஊமையா எடுத்துக்கோங்க, ஸ்டோரியா எடுத்துக்கோங்க, அல்லது நடந்ததான ஒரு காரியத்தை எடுத்து வைத்து ஆண்டவர் பேசுறாரா நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பேசுறாரு, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க அறிந்திருக்கிறீங்க, அதிகாரத்தை பெற்றிருக்கிறவன். அவர்களுக்குள்ளே காணப்படுகிற ட்ரைப்ல, லேவி ட்ரைபில் உள்ளுக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு குடும்பத்தார் தான் ஆசாரிய கூட்டம், ஆரோனுடைய குடும்பத்தார் என்று அறிந்திருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எலிட்ஸ் இவங்க. லேவி குடும்பமே ஸ்பெஷலு. அந்த லேவி கோத்திரத்துக்குள் காணப்படுகிற இந்த குடும்பம் இன்னும் ஸ்பெஷல். அப்போ எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே காணப்படுகிறவர்களில் இவர்கள் முக்கியமாக விசேஷமானவர்களாக, அதிகாரம் நிறைந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உதவி செய்ய இஷ்டப்படாதவனாக அவன் என்ன பண்ணுறான்? விலகி போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கமாய் விலகி போனான்.
அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த 3 அவர்களுக்கு இந்த 3 பேர்ல எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுது? ஏன்னா அவன் எப்படி நிதானமா பதில் சொல்றான், வசனங்களை ஆராய்ந்து பார்த்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுகிறதான ஒரு நியாய சாஸ்திரி. அப்போ அவன்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, இந்த 3 பேர்ல அந்த அடிபட்டவன் வந்து யாருக்கு பிறனாய் காணப்பட்டான், உனக்கு எப்படி இது தோன்றுகிறது, நிதானித்து பார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே. எதுக்கு இது இவ்வளவு பெரிய காரியத்தை பேசுறாரு? பிறன் யாரு அப்படின்ட்டு அவனுக்கு விளங்க வைக்கிறதுக்கு இவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆனா அவனுடைய வாயிலிருந்தே என்ன பண்றாரு, உனக்கு தெரியும் பிறன் யாருன்னு தெரியும், யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க எப்படிதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்க கடந்து போகிறவன் வேற யாராவது வந்து உதவி செய்வான் அப்படின்ட்டு அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. உலகத்திலேயே இவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த இடத்துல இவன் மட்டும்தான் இருக்கான், இவன் வரலன்னா அவன் என்ன பண்ணுவான், செத்து போயிடுவான். அப்படின்னா இன்னொருத்தன் வருவான், அவன் வந்து செய்வான், நமக்கு என்ன இது அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, இவன் கடந்து போக முடியாது. கடந்து அப்படி போவான் என்று சொன்னால் இவன் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டியதான ஒரு ஆசாரியனாக, ஒரு லேவியனாக, ஒரு இஸ்ரவேலனாக அவன் காணப்படுகிறான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவனுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அற்பமாய் எனப்பட்டதான சமாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காணப்படுகிறதான யூதர்களுக்கு மிகவும் அற்பமாக காணப்பட்டவர்கள். அவன் மனமிறங்கி என்ன பண்றான், அவனுக்கு உதவி செய்யறான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பலனும் என்னவன் அவன்கிட்ட வந்து கிடைக்க போறது கிடையாது, ஒரு பலனும் அவன்கிட்ட வந்து கிடைக்க போறது கிடையாது. ஆனால் தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி தன்னுடைய எஃபர்ட்டை கொடுத்து என்ன பண்றான், அவனுக்கு எது பிஸியா போயிட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் விட்டுட்டு போய் என்ன பண்றான், உதவி செய்யறான். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு புரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்லி அவனிடத்துல இருந்து இருதயத்துக்குள்ளே காணப்பட்டதான அந்த பதிலை வெளியே அவனுடைய வாயின் மூலமாகவே ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்ப இதுல என்ன நாம அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், உபகாரி அப்படின்னு சொன்னா அது கர்த்தருக்கு வந்து நேச்சர். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அது நேச்சர் கிடையாது. அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், அவருடைய நேச்சர் அவருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம், அவர் செய்ததான அந்த உபகாரங்கள் எல்லாம் நம்ம மறக்காம இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய உபகாரியாய் இருக்கிறபடினாலே, பெனிஃபேக்டரா இருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மாலே எங்கெங்கெல்லாம் கூடுமோ எங்கெங்கெல்லாம் முடியுமோ அது நமக்கு தான் தெரியும். நம்ம தான் நிதானித்து பார்க்கணும், இந்த இடத்துல நம்ம செய்ய முடியும், நம்ம உதவி செய்ய முடியும், இவ்வளமான உதவியை செய்ய முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதோ பலனை எதிர்பார்த்து இவர்னால, ஏன்னா இவர் எனக்கு உதவி செய்யறார், ஆனபடினா நான் உதவி செய்யறேன், இவர் வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்ய நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்ப உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் என்கிறதான காரியம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இயல்பு மனிதர்களுக்கு. இப்போ மனித இயல்பெல்லாம் கடந்து தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம, அவருடைய புத்திர சுவிகாரத்தை பெற்று அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதான நாம, நம்முடைய அப்பாவுடைய அந்த இயல்பு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எப்பயுமே ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க விரும்புகிறதான எல்லா காரியத்திலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்ம அப்படியே இயற்கையா விட்டு நம்ம ஓடுகிறதான காரியம் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணும், ஈஸியா இருக்கும். ஆனா இதுதான் உலக மனுஷனும் அப்படி வாழலாமே, இயற்கையாக மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்காம தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறதும் பழி வாங்குகிறதும், இப்படிப்பட்ட காரியத்தை மனுஷன் என்ன பண்ண முடியும், எல்லாருமே செய்யலாம், அதை நம்மளும் செய்யலாம். ஆனால் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த பின்பு அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நாம் அதை முயற்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க பல சோதனைகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான அந்த போராட்டத்தை நீங்க என்ன பண்ணணும்,
மேற்கொண்டு நீங்க வெளியே வர வேண்டியது இருக்கும். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. அவர் செய்ததான சகல உபகாரங்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம எந்த நிலையில வைத்திருந்தாலும் அந்த நிலையில நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் அப்படின்றதை அறிந்து கொண்டு நம்ம செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுந்து நிற்போமா? தேவனுடைய கரத்துல நம்மை நாம தாழ்த்துவோமா? கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது யாக்கோபு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதுறார். அதாவது நன்மை செய்ய ஒருவன் அறிந்திருந்தும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நன்றாக தெரிகிறது இந்த காரியம் நன்மை, இந்த காரியம் தீமை. அப்ப நன்மை செய்ய அறிந்திருந்தும் என்று சொன்னா அது மற்றவர்களுக்கு செய்கிறதான காரியம் மாத்திரம் அல்ல, நாம நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நம்முடைய இச்சையின்படி நான் தீமையை செய்வேன் என்று நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சபைக்கு வருகிறதும் வேத வார்த்தைகளை நம்ம தியானிப்பதும் கற்றுக்கொள்வதும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தி, நேற்று இருந்ததோட இந்த நாளில் இதை கற்றுக்கொண்டேன், இந்த மாற்றம் எனக்குள்ள வந்திருக்குது, இந்த மாற்றத்துக்கான முயற்சி செய்யும் போது அவ்வளவு கடினமாய் இருக்கிறது, என் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இதை நான் செய்யவே முடியாது, அவருடைய தன்மைகள் எனக்குள்ளே வரவே முடியாது என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டு நம்ம காரியங்களை செய்யும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நண்பன் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கர்த்தரை இவ்வனமாய் ஸ்தோத்தரிக்கணும், முழு இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்ததான அந்த உபகாரங்கள் எல்லா உபகாரங்களையும் சகல உபகாரங்களையும் மறக்காம இருக்கணும் என்று சொல்லி சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய உபகாரி என்பதையும் அவர் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில இதாவே பலனை எதிர்பார்க்காதபடி ஆண்டவரே உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்து அநேக உபகாரங்களை கர்த்தாவே நன்மைகளை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறதான நாங்கள் மற்ற உலக ஜனத்தை போல அல்ல ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய் அனுதினமும் நன்றி உள்ளதான இருதயத்தோடு கூட நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கும் எங்களுடைய துதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளுக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறபடினாலே இந்த நேரத்திலும் இந்த மாதத்திலும் இந்த வசனம் எங்களோடு கூட அதிகமாய் இடைபடட்டும், பேசட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பேசலாம். மகள